என்னடா இந்த வாழ்க்கையை வெறுத்து வாழ்றீங்களா, பேசாமல் குழந்தையாவே இருந்திருக்கலான்னு இங்கே பல பேரோட ஆதங்கம். அதுக்காக ஒரு குட்டி கதை உங்ககிட்ட சொல்ல போகிறேன். உங்கள் அன்பு தோழி விஜயா. வாங்க காணொளிக்குள்ளே போகலாமா? மனம் ஒரு குழந்தை. ஒரு ஊரில் 1000 கண்ணாடிகள் இருக்கிற ஒரு அறை ஒன்று இருந்தது. அதற்குள் சென்று ஒரு சிறுமி விளையாடினாள். தன்னை சுற்றி 1000 குழந்தைகளின் மலர்ந்த முகத்தைக் கண்டு மகிழ்ந்தாள். அவள் கை தட்டியவுடன் 1000 பிம்பங்களும் கை தட்டின. உலகிலேயே மகிழ்ச்சியான இடம் இதுதான் என்று எண்ணி அடிக்கடி அங்கே சென்று விளையாடினாள். அதே இடத்துக்கு ஒரு நாள் மனநிலை சரியில்லாத ஒருவன் வந்தான். தன்னை சுற்றி 1000 கோபமான மனிதர்களை கண்டான். அச்சம் கொண்ட அவன் அந்த மனிதர்களை அடிக்க கை ஓங்கியவுடன் 1000 பிம்பங்களும் அவனை அடிக்க கை ஓங்கின. உலகிலேயே மோசமான இடம் இதுதான் என கூறி அங்கிருந்து வெளியேறினான். இந்த சமூகம் தான் 1000 கண்ணாடிகள் இருக்கின்ற அறை. நாம் எதை வெளிப்படுத்துகிறோமோ அதையே சமூகம் பிரதிபலிக்கின்றது. உன் மனதை குழந்தை போல் வைத்திரு. உலகம் உனக்கு சொர்க்கமாகும். எதை நீ கொடுக்கிறாயோ அதுவே உனக்கு திரும்பி கிடைக்கும். அதனால சந்தோஷமா இருங்க. ஏன்னா எதுவுமே நிலையில்லாத வாழ்க்கை. எதை நிரந்தரம்னு நினச்சி ஓடிக்கிட்டு இருக்கீங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த கதையில் சந்திக்கலாம். பாய்.